Hi everyone, welcome to my channel Joys of Indian Cooking. இன்னைக்கு நம்ம கீன்வா தோசை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் கீன்வா, 1 கப் இட்லி அரிசி இல்லைனா பச்சரிசி, ஒரு அரை கப்போட கொஞ்சம் அதிகம் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். நம்ம இட்லி அரிசி கீன்வா ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். கீன்வாவை வந்து நல்ல ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணணும், இல்லைனா அதில் ஒரு கசப்பு தன்மை வந்துடும். ஸோ நல்ல கீன்வாவை ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். அதே மாதிரி உளுந்தும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் 2 hours ஊற வைக்கணும். அதையும் சேர்ந்து 4 மணி நேரம் ஊற வச்சா ஒன்றும் தப்பு இல்லை. உளுந்தும் வெந்தயமும் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வச்ச உளுந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச கீன்வாவும் இட்லி அரிசியும் அரைச்சிட்டு உப்பு சேர்ந்து ரெண்டுத்தையும் கலந்து 6 to 8 hours புளிக்க வைக்கணும். நம்ம கீன்வான்கிறது ஒரு கிரெயின். இதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. அதோடு சேர்ந்து ஃபைபர் பி வைட்டமின்ஸும் இருக்குது. நம்ம ஊரில் சிறுதானியம் மாதிரி சவுத் அமெரிக்காவில் வந்து இந்த கீன்வா ரொம்ப காமன். இப்போ நார்த் அமெரிக்காலையும் நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாலேயும் இது கிடைக்கிது. இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ கிரெயின் வேறு. ஸோ அதனால் உங்களுக்கு க்ளூட்டன் எலர்ஜிலாம் இருந்ததுன்னா இதை தாராளமாக எடுத்துக்கலாம். வெஜிடேரியன் இல்லை வீகன் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இதுக்கு தொட்டுக்க நம்ம சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் துருவின தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா. என்னோடய மிளகா நல்ல காரமாக இருக்குது, அதனால நான் ஒன்று தான் போடுறேன். கருவேப்பிலை உங்களுக்கு இதிலே போட்டுக்கலாம், இல்லைனா தாளிக்கும் போது போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, அப்புறம் புளி இல்லைனா புளி பேஸ்ட்டு. இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு இரும்பு தவாவை சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெகுலர் தோசை ஊற்றுற மாதிரி நல்லெண்ணெய் விட்டு தோசை சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம சாம்பார் சட்னி, தக்காளி சட்னி, நம்ம தோசைக்கு என்னெல்லாம் எடுத்துக்கிறோமோ அதெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு இதுக்கும் எடுத்துக்கலாம். இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.